உங்க நிலத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லையா? முன்னாடி இருக்கிற நிலத்துக்கார் வழி விட மாட்டாரா? சட்டப்படி நீங்க பாதை கேட்க முடியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு. இது போன்ற சட்ட விழிப்புணர்வுக்கு கிரீன் ஆப் லீகல் ஃபாலோ பண்ணுங்க. இது டவுட் இருந்தா டிஎம் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, சொந்த நிலம் இருக்கு ஆனா உள்ள போறதுக்கு வழி இல்ல. முன்னாடி இருக்க நிலத்துக்காரர்கிட்ட வழி கேட்டா, இது என் சொந்த நிலம், நான் வழி தர முடியாதுன்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம நிறைய பேரு அவங்க இடத்த பயன்படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாங்க இதுக்கு சட்டத்துல உள்ள தீர்வு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி, அதாவது செக்ஷன் 13 ஈஸ்மெண்ட் ஆக்ட் கீழே உங்க இடத்துக்கு செல்ல வேற எந்த மாற்றுப்பாதையும் இல்லைன்னா உங்கள் இடத்திற்கு முன்னால் உள்ள இடத்தின் உரிமையாளர் கண்டிப்பாக வழி தர வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. இரண்டாவதாக அந்த ஆர்டிஓ விசாரணை, அதாவது உங்க இடத்துக்கு போற பாதை பொது பாதையா இருந்தா நீங்க உங்க கோட்டாட்சியர் அல்லது பிஓ அவர்கிட்ட மனு அளித்து அந்த பாதையை நீங்க மீட்டெடுக்கலாம். மூன்றாவதாக நீங்க நீதிமன்றம் சென்று மேண்டரி இன்ஜெக்ஷன், அதாவது பாதை அடைக்கப்பட்டாலோ அல்லது வழி தர மறுத்தாலோ எங்களை போற ஒரு வழக்கறிஞரை அணுகி உரிமையால் நீதிமன்றம் சென்று மேண்டரி இன்ஜெக்ஷன் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் மூலம் பாதை உரிமையை பெற முடியும். ஒரு வழக்கறிஞராக என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, பாதை விவகாரத்துல உணர்ச்சி வசப்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்காம ஆவணங்களை சரிப்படுத்தி உங்க நிலத்துக்கு வேற எதுவும் வழி இல்லைன்னு சொல்லி உறுதிப்படுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி உரிமையை பெற்று உங்கள் பாதையை சட்டபூர்வமாக மீட்டெடுக்கலாம்.